friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்க. கிச்சன்ல கைக்கு அடக்கமா ஹேண்டியா இருக்கிற ஒரு கிச்சன் கேஜெட் பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோ. Agaro hand blender. இதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவேன், இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது நிஜமாவே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான ரிவ்யூ வீடியோ பார்க்கலாங்க. ஏன்னா நிறையா பேர் நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பிளண்டர் பற்றின ரிவ்யூ வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி Agaro ஹேண்ட் பிளண்டர் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக Agaro ஹேண்ட் பிளண்டரில் வந்திருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இது வந்து மோட்டார் பாட், 1000 வாட்ஸ் உள்ள மோட்டார் பாட். ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பட்டன் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மினிமம் நம்ம எந்த ஸ்பீடில் அந்த டர்போ மோட் சுற்றணுமோ அதுக்கு அளவாக நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த பிளேட்ஸ் உள்ள பிளண்டர் அட்டாச்மெண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. பிளேடு பாருங்கள், நல்ல ஷார்ப்பாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல கவர்டாக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணுறக்கெல்லாம் கூட ஈஸியாக இருக்குது. அடுத்தது விஸ்கிங் அட்டாச்மெண்ட்டு, அதாவது இந்த பார்ட்டில் நம்ம இந்த விஸ்கரை அட்டாச் பண்ணிவிட்டு மோட்டரோட அட்டாச் பண்ணி நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எக்ஸை பீட் பண்ணுறதுக்கு, முட்டை அடித்து கொடுக்கறக்கு, கேக்கு மாவு கலக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெஜிடபிள் சாப்பர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான டிட்டாச்சபிள் பிளேடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு. இதோட கெப்பாசிட்டி 600 ml. இந்த மூடியை போட்டு விட்டு நம்ம மோட்டர் அட்டாச் பண்ணி சாப் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு லாங் ஜாரு, ஒரு 900 ml கெப்பாசிட்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. விஸ்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த Agaro ஹேண்ட் பிளண்டர் கூட வந்த அட்டாச்மெண்ட்ஸு. இப்போ இதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ணுவேன் என்னோடய கிச்சனில். ஸோ நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட் பனானா மில்க் ஷேக் பண்ணுறேன். இதுக்கு முந்தின நாளே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சாச்சு. அதாவது பாதாம், முந்திரி, பேரிச்சை இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு அந்த பாதாமில் இருக்க தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ இதெல்லாமே வந்து அந்த பிளெண்டிங் ஜாரில் போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட ஒரு பனானாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே ஒரு டம்ளர் பால். இப்போ இந்த பிளண்டர் அட்டாச்மெண்ட்டை மோட்டாரோட பொருத்திக்கலாம். அதாவது பிளேடு உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அட்டாச்மெண்ட்டை மோட்டாரோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான பொருளெல்லாம் சேர்த்து ரெடியாக இருக்கிற அந்த ஜாரில் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நட்ஸ் எல்லாமே நான் கிரைண்ட் பண்ண போகிறேங்க. ஸோ ஸ்பீடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதிகமாக வச்சுக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆயிரும். நம்ம மிக்சிலேயே போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஹேண்ட் பிளண்டர்லேயே நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. அதாவது நல்ல ஊறின நட்ஸ் எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு அரைப்பட்டுரும். கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்குது. நம்ம விட்டும் அரைக்கலாம், இல்லை அழுத்தி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பிடிச்சாவே நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. அந்த மில்க் ஷேக் வந்து அப்படியே ஃபைனாக ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் அரைச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகும். இனி இந்த பிளேட் அட்டாச்மெண்ட்டை கலட்டி எடுத்து நம்ம கழுவி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா அரைப்பட்டுருச்சு. நட்ஸ் எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க, நல்ல அருமையான ட்ரை ஃப்ரூட் பனானா மில்க் ஷேக் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேண்டியான இந்த ஹேண்ட் பிளண்டரை நான் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணுறக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஈஸியாக மில்க் ஷேக், ஜூஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் பிளண்டர் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஹேண்ட் பிளண்டரை யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த கடையல் சட்னி, கடையல் குழம்பெல்லாம் பண்ணுறக்கு நம்ம வந்து இந்த ஹேண்ட் பிளண்டரை நல்ல ஜம்முன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மத்து வச்சு கடையணுன்னா அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கடைஞ்சி கொடுக்கணும். பட் இந்த ஹேண்ட் பிளண்டரில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அட்டாச்மெண்ட்டை பொருத்திட்டு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே சூடாக இருக்கிற இந்த கடையல் சட்னியை டக்குன்னு கடைஞ்சி விட்டுறலாங்க. தண்ணி வடிக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை. அப்படியே டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிரும். நான் இங்கே இப்போ கடைஞ்சி விட்டுட்டுருக்கிறது கத்திரிக்காய் சட்னி, கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் சட்னி. இங்கே கோயம்புத்தூர் சைடெல்லாம் இது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ அந்த சட்னியை இந்த டக்குன்னு கடைஞ்சி விட்டுட்டேன்.
அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோல் பட்டன் நம்ம கையில் இருக்குது. நம்ம விட்டுவும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கண்டினியூஸாகவும் அடிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சட்னி கடைஞ்சிருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை கழட்டி நம்ம கழுவிடலாம். அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு நான் இந்த ஹேண்ட் பிளெண்டரை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அதாவது ரசத்துக்கு ஒரு 2-3 தக்காளியும் ஒரு சின்ன பீஸ் புளியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்குவேன். அது ரொம்ப சூடாக இருக்கும், கையை விட்டு பிசைய முடியாது. இந்த ஹேண்ட் பிளெண்டரை எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம போட்டு விட்டால் போதுங்க, தக்காளியும் புளியும் நல்லா அரைப்பட்டுரும். அவ்வளோதாங்க, ஃபியூ செகண்ட்ஸில் அந்த தக்காளி புளியெல்லாம் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் இதில் சேர்த்து நம்ம ரசத்தை டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். இப்போ நல்ல ஒரு தக்காளி ரசத்தோட ரெசிபியும் பார்த்துடலாங்க. இப்போ தக்காளி புளியை அடித்தாச்சு, 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. இந்த ரசப்பொடியோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கூடவே ஒரு 4 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் கலந்துட்டு நம்ம ரசத்தை தாளித்து விட்டுடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த தாளிப்பை 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துடலாங்க. நல்லா நுர கட்டி கொதிச்சு வரணும். ஒரு 4-5 நிமிஷத்தில் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நுர கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அகாரோ ஹேண்ட் பிளெண்டரை இப்படி ரசத்துக்கு கரைக்கிறக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது சாப்பரை நம்ம பார்த்துடலாம், அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியும் மோட்டரோட நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண வேண்டிய காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. வெங்காயத்தில் அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இந்த சாப்பரில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மோட்டார் அட்டாச்மெண்ட்டை அட்டாச் பண்ணிக்குவோம். இப்போ ஆன் பட்டனை ஜஸ்ட் ஒரு 5-6 செகண்டுக்கு மட்டும் அழுத்தி பிடிச்சா போதுங்க, அந்த வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சாப் ஆகிருக்குன்னு. பாருங்கள், நல்ல பொடியாக கட் ஆகிருக்கு. கண்ட்ரோல் வந்து நம்ம கையில். நமக்கு பெரிய பெரிய பீஸாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னுமே பொடியாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பணியாரம் செய்ய போகிறேன். ஸோ பணியார மாவில் நல்ல பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்தாச்சுங்க. அடுத்தது கேப்சிகம்மை கட் பண்ணிக்குவோம். கேப்சிகம் எல்லாம் வந்து சாஃப்டான வெஜிடபிள் தான், இது சீக்கிரமாகவே பொடியாக கட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 4-5 செகண்டு மட்டும் நம்ம அழுத்தி பிடிச்சா போதுங்க, அதுக்கு மேலே பிடிச்சிட்டா ரொம்ப ஃபைனாக பொடியாக போயிடும். நான் இங்கே கொஞ்சம் எச்சத்தை விட்டுட்டேன் பாருங்கள், ரொம்பவுமே பொடியாயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம பணியார மாவில் தான் இப்போ கலந்துக்க போகிறோம். அடுத்தது கேரட். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, பட் இந்த சாப்பரில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா பொடியாயிடுங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே அந்த கேரட் வந்து நல்ல பொடியாயிருச்சு. பாருங்கள், நல்லா துருவன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து கண்ட்ரோல் நம்ம கையில். நம்மளுக்கு பெரிய பீஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லாவே பொடியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுத்த விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம அந்த மாவில் கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரம் ஊற்றிடலாம், குயிக்காக வேலையாகும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்றியாச்சு, நல்லா கொஞ்சம் நேரம் பொறுமையாக வேக விட்டு ஒவ்வொரு பணியாரமாக அழகாக திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா பொறுமையாக வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் நேரத்தில் அவசர வேலையில் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர், இந்த சாப்பர் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. கடன்னு வேலையாகுது. குழம்பெல்லாம் தாளிக்கும் போது வெங்காயத்தை இதில் போட்டு நல்ல பொடியாக நறுக்கி
டக்குன்னு தாளிச்சிடலாம். தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்ல பொடியான இருக்குது. பொரியலுக்கும் நம்ம இதிலேயே காய் வெட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பெரிய பீசஸாக நம்ம டிசைட் பண்ணி அதை தகுந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, காய்கறிகளெல்லாம் சேர்த்து நல்ல அருமையான பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம டக்குன்னு ஏதோ டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த வெஜிடபிள் பணியாரமெல்லாம் நல்ல ஆப்ஷனுங்க. அதுவும் இந்த ஹேண்டியாக இப்படி கை கடக்கமாக ஒரு கிச்சன் கேஜெட் இருக்கும்போது டக்குன்னு நம்ம காய்கறிகளை நறுக்கி உடனடியாக நம்ம பண்ணிடலாம். அடுத்தது இந்த விஸ்கிங் அட்டாச்மெண்ட்டை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை அடிக்கிறதுக்கு, கேக்குக்கெல்லாம் மாவு கலந்துக்கிறதுக்கு இந்த விஸ்கிங் அட்டாச்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு கலந்துடலாம். கையில் கலக்கணுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம கலக்குவோம். பட் இந்த எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக வேலையாகும். நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கேக்குக்கெல்லாம் மாவு கலக்கும்போது இது யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை பொருத்திட்டு ஸ்பீடு லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆன் பட்டனை நம்ம அழுத்தி பிடிச்சிக்கலாம். ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம விட்டு இப்படி அழுத்தி பிடிக்கும்போது அது நல்லா விஸ்க் ஆயிரும். பாருங்கள், முட்டை நல்லா அடித்தாச்சு. எவ்வளோ நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு 3 முட்டை தான் நம்ம உடச்சி ஊற்றணும். பட் அது இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ கேக்கு எல்லாம் செய்யும்போது நம்ம இந்த அளவுக்கு நல்லா அந்த முட்டையை அடித்து கொடுக்கும்போது தான் கேக் வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஆம்லெட்டுக்கும் இப்படி அடிச்சுட்டால் நல்ல ஆம்லெட் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முட்டை அடிக்கிறதுக்கு, மாவு கலக்கிறதுக்கெல்லாம் இந்த விஸ்கியும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டியான அகாரோ ஹேண்ட் பிளெண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் டெய்லியுமே நான் ஹேண்ட் பிளெண்டர் என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஹேண்டியான கிச்சன் கேஜெட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம சமையலை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குது. நான் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் கேஜெட் தான் இது. ஸோ சீக்கிரமாக நம்ம அவசரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் இன்னும் நிறையா வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன்.